ஓடி ஓடி ஓடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வலியுறுத்திய நடைமுறைகளில் ஒன்றான திருமணத்தை முன்னிட்டு இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. திருமணம் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமை. தொழுகை, நோன்பு, இன்னபிற செயல்கள் எப்படி நமக்கு மார்க்கத்தில் ஒரு வழிபாடாக கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல அல்லாஹ் திருமணத்தையும் விதியாக்கி இருக்கிறான். ஃபன்கிஹூ மா தாபலக்கும் மினன் நிசா, விரும்பிய பெண்ணை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், வாலிபர்களே, உங்களுக்கு வாழ்க்கை நடத்த வலிமை இருக்குமானால், பெண்ணோடு வாழ்வதற்கான வலிமை இருக்குமானால் நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அகது லில்பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ், அதுதான் உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்தும், உங்களுடைய மானத்தை காக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த நடைமுறை ஒரு வழிபாடை, ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லித் தருகிற போது போகிற போக்கில் நம்முடைய விருப்பத்திற்கிணங்க அதை செய்துவிட்டு போய்விட முடியாது. அதற்கான தெளிவான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தர வேண்டும். 5 நேர தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ, நோன்பை எப்படி நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ, ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அவனுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ, அதுபோல இது ஒரு கட்டாய வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற இந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். அகதுன மின்கும் மீசாகன் கலீலா என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். 4ஆம் அத்தியாயம். பெண்கள் உறுதியான உடன்படிக்கை எடுக்கிறார்கள். திருமணத்தின் பெயரால் அந்த பெண் அவள் அந்நியவள், இந்த ஆண் அந்நியவன்.
இவர்களுக்கிடையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கலிமத்தில்லா ஒபி அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய அமானத்தை அவர்கள் தன்னுடைய பெத்த தகப்பன் வழியாக வலியின் மூலமாக அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை இங்கு பயன்படுத்துகிற போது நாம் அதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், ஒப்பந்தம் என்று வருகிற போது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒப்பந்தம் என்று சொன்னதிலிருந்தே இந்த திருமணம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் என்று சொன்னால் வெறுமனே வார்த்தையில் ஒப்பந்தத்தை செய்துவிட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்லவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. என்ன பரிமாற்றம்? நேற்று வரை அகிலா என்கிற தன் மகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்த தகப்பன் இன்றைக்கு சாஜித் என்கிற மணமகனுக்கு அவர் திருமணம் முடித்து கொடுக்க இருக்கிறார். அந்த அகிலா என்கிற பெண் தனக்கு தேவையான, தனக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மகரை, மணக்கொடையை முன்னரே இந்த ஒப்பந்தத்தில் எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று கேட்டு பெறுகின்ற ஒரு வழியை, வாய்ப்பை இஸ்லாம் குர்ஆனின் வழியாக சொல்கிறது. வாத்துன் நிசா சதுகாத்தின் நேலா, பெண்களுக்கு மணக்கொடையை மனமோந்து கொடுங்கள் என்று மணமுடிக்க இருக்கிற ஆணை பார்த்து, மணமகனை பார்த்து குர்ஆன் சொல்கிறது. இந்த சாஜித் என்கிற இந்த மணமகன் 22.400 கிராம் நகையை அகிலா என்கிற பெண்ணுடைய தகப்பன் வலியிடத்தில் இப்போது ஒப்பந்தம் நடைபெறுகிற போது கொடுக்க இருக்கிறார். எனவே இந்த ஒப்பந்தத்தில் வெறுமனே வாயால் வடை சுடுவது இங்கு நடக்கப் போவதில்லை. இங்கு ஒரு பண பரிமாற்றம், விலை மதிப்பற்ற ஒரு நகை இங்கு பரிமாறப்படுகிறது. இத்தனை காலம் வைத்து காத்த தன்னுடைய மகளை இன்னொருவருக்கு அவர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மனமுடித்து கொடுக்கிற போது அந்த பெண்ணுக்கு எதிர்கால பாதுகாப்பாக 22.400 கிராம் நகையை அவர் பெற்றுக்கொண்டுதான் இந்த திருமணத்தை சபையோர் சாட்சியாக மனமுடித்து கொடுக்க இருக்கிறார். ஒப்பந்தம் என்று வந்துவிட்டால் ஒப்பந்தத்திற்கு குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் வேண்டும் என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது. எப்படி? வாஷீது ரவை ஆதிலின் மீன்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். 2 சாட்சிகளை கட்டாயமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நீதமான 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒப்பந்தத்தை ஒரு பெண் சபையில் இருந்து இந்த ஆணோடு செய்து கொள்ள முடியுமா என்றால் அது முடியாது, கூடாது, அது நிச்சயமாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாதது என்று அதையும் இஸ்லாம் சொல்கிறது. ஏன்? ஒரு ஆணிடத்தில் ஒப்பந்தம் போடுகிற போது ஆணுக்கு நிகர் ஆண் தான் சமமாக இருந்து ஒப்பந்தம் போட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். லா நிக்காஹ இல்லா பி வலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். திருமதியில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பொறுப்பாளன் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடாது, ஒப்பந்தம் போடக்கூடாது. ஒரு ஆணுக்கு சமமாக பெண்ணுடைய தகப்பன் அவன்தான் இதற்கு வலியாக, பொறுப்பாளனாக இருந்து அவன்தான் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆதலால் தான் இந்த சமுதாயத்தில் வலி இல்லாமல் பெண் தானாகவே பதிவுத்துறையில் போய் நடத்துகிற திருமணத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கு காரணம் அது பொறுப்பாளன் இல்லாமல் நடத்தப்படுகிற திருமணம் என்கிற அடிப்படையிலே. ஆக இந்த திருமணத்திற்கு மணமகன் தான் விரும்பிய பெண்ணை மணக்க இருக்கிறார் என்பதற்கு மணமகன் சபையிலே இருக்கிறார். இந்த ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பெண்ணை மணமுடித்து கொடுப்பதற்கு பெண்ணுடைய தகப்பனார் துராப்சா இங்கு சபையிலே இருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையில் பணப்பரிமாற்றமாக 22.400 கிராம் நகையும் இங்கு சபையிலே இருக்கிறது. பெண்ணுக்கு இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதமா இல்லையா என்பதை இப்போது வலி என்கிற பெண்ணுடைய தகப்பன் இந்த சபையிலே அதை தெரிவிக்க இருக்கிறார். இதற்கு சாட்சியாக இந்த குறைந்தபட்சம் 2 சாட்சிகளையும் தாண்டி ஒரு சபையே இங்கு சாட்சியாக இருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தம், இஸ்லாம் இந்த ஒப்பந்தத்தை இப்படித்தான் திருமணம் என்கிற ஒப்பந்தத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்று குர்ஆனின் வழியாக, ஹதீஸின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. ஆனால் இந்த சமூகத்தில் இதையும் தாண்டி அனாச்சாரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அத்தனையும் இன்றைக்கும் அழிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
என்றைக்கு அரஃபா பெருவழியில் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபா என்கிற மைதானத்தில் இருந்து இறுதி பேருரை நிகழ்த்தினார்களோ அன்றைக்கே இஸ்லாத்தை முழுமையாக அந்த மக்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். மூட பழக்க வழக்கங்களை, அறியாமை காலத்து அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களை என்னுடைய காலில் போட்டு மிதிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மூட பழக்க வழக்கங்களுக்கும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் துணை போக கூடாது. துணை போகிறவன் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் முட்டாள் என்பதை இஸ்லாமுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே சடங்கு சம்பிரதாயங்களை காலில் போட்டு மிதித்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த திருமணம் என்கிற பெயரால் சடங்கை சம்பிரதாயத்தை அரங்கேற்றுவதற்கு ஜமாத்துகள், வட்டாரங்கள், குடும்பங்கள் தயாராக இருப்பதை தவிர்த்து அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் இந்த திருமணத்தை நடத்துவதற்கு அனைவரும் முன்னுக்கு வர வேண்டும். அதற்கு இந்த சாஜிதுடைய திருமணம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த திருமண உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். திருமணம் முடித்ததற்கு பிறகு, ஒப்பந்தத்தை அவர் நிறைவேற்றி வைத்ததற்கு பிறகு மணமகன் சாஜிதிற்காக வந்திருக்கிற அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்த்திய வாழ்த்தை நீங்கள் வாழ்த்த வேண்டும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைரின் என்று நபி அவர்கள் மணமகனுக்காக வாழ்த்தினார்கள். எப்படி வாழ்த்தினார்கள்? மணமகனே, உனக்கு அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத். பரக்கத் என்பதற்கு அது பொருளே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. மறைமுகமான இறைவனுடைய பேரருள் என்று அதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். ஆனாலும் அதையும் தாண்டிய பொருளை கொண்டதுதான் இந்த வார்த்தை. அல்லாஹ் உனக்கு அகத்திலும் புறத்திலும் ஏன் பரக்கத்தை புளிய வேண்டும் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். இந்த சாதி என்கிற மணமகனுக்கு குடும்ப வாழ்க்கையில் அகத்தில் அவருக்கு வலிமை வேண்டும். குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்காக சபையோர் சாட்சியாக அகிலா என்கிற பெண்ணை இன்றிலிருந்து அவர் கைப்பிடிக்கிறதற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான புற பொருளாதாரம் அவருக்கு தேவை. எனவே உடல் வலிமை தேவை, பொருளாதாரம் தேவை. அந்த இரண்டையும் அல்லாஹ் உனக்கு மறைமுகமாக பொழியட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்தை இந்த மணமகனுக்கு நாமும் வாழ்த்த வேண்டும். வ ஜமா பைனகுமா ஃபீ கைரின், உங்கள் இருவரையும், அகிலாவையும் சாஜிதையும், உங்கள் இருவரையும் அல்லாஹ் நல்ல விஷயங்களில், நன்மையான காரியங்களில் அவன் ஒன்றிணைக்கட்டும் என்று நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இதை மிஞ்சிய பிரார்த்தனை, இதை மிஞ்சிய வார்த்தை, இதை மிஞ்சிய வாழ்த்து உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை புரிந்து ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு வந்திருக்கிற அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். எல்லா போலும் இறைவனுக்கு. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது மகள் அகிலா பானுவை தங்களுக்கு தங்களிடமிருந்து 22 கிராம் 400 மில்லி மகளை நான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சபையோர்களின் சாட்சியாக உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர்.